என் வீட்டுக்குள்ள இருந்துட்டு போன் பண்றா? சொல்லு ஸ்ருதி. அண்ணி, என்னால இப்ப வீட்டை விட்டு வெளியில போக முடியாது அண்ணி. நான் இந்த ஊரை விட்டே போறேன் அண்ணி. எப்படி அண்ணி நிச்சயதார்த்தத்தை நிறுத்துவீங்க? எனக்கு இன்னும் பயம் அதிகமாயிட்டே தான் போகுது. ஸ்ருதி, இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த கடவுளுக்கே நான் நல்லா இருக்கிறது பிடிக்கல போல அண்ணி. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய் ஸ்ருதி, அழாத. எல்லாம் என் தலையை எழுத்த அண்ணி. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அங்க சக்திக்கு கோயில நிச்சயதார்த்தம் நடக்குது. அதுக்கப்புறம் கல்யாணமும் நடந்து முடிஞ்சிரும். நான் தான் பைத்தியக்காரி மாதிரி அவனையும் நினைச்சிட்டு பித்த பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கேன். ஸ்ருதி, அழாத. கண்டிப்பா நான் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துவேன். எனக்கு இப்ப அந்த நம்பிக்கையே குறைஞ்சு போச்சா அண்ணி. நீங்க இங்க இருக்கும்போது யார நீ போய் நிச்சயதார்த்தத்தை நிறுத்துவா? முடியாது அண்ணி. ஸ்ருதி, நான் எல்லாத்தையும் ஏம்மா? பார்த்து நீ யார்கிட்ட பேசுற? என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டு கிட்டயா? அண்ணி, அண்ணி, இங்க பாரு, நீ வெளியில போக முடியலன்னு வேற யாரையாவது வச்சு நடக்க போற நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடலான்னு மட்டும் கனவுல கூட நினைச்சிடாத. இங்க பாருமா, இன்னொருத்தரோட வாழ்க்கையை வீணடிச்சிடாத. உனக்கு சப்போர்ட் பண்ணி வேற யாராவது இந்த நிச்சயத்தை நிறுத்த முயற்சி பண்ணா உனக்கு என்ன கெதியோ அதை விட பல மடங்கு அவங்களுக்கு விழும்.